இங்க சங்கீதா அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்பது அந்த குற்றச்சாட்டிலும் தாண்டி ஒரு போல்டு லேடியா, ஒரு பெரிய நடிகர், பெரிய அரசு கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காரு, தேர்தலில் பங்கெடுக்க போகுது, எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த நேரத்தில் நாம் இதை செய்யவில்லை என்றால் எப்போதும் செய்யாமல் போயிடுவோன்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனா அவங்கள ரெண்டு பேரை பத்தி பேசக்கூடாதுன்னா நீ சங்கீதாவை பத்தியும் பேசக்கூடாதுல்ல, இதை வச்சு அரசியலாக்க கூடாதுன்னா சங்கீதாவையும் அரசியலாக்க கூடாதுல்ல. சங்கீதா அவர்களை திமுக இயக்குது, சங்கீதாவை சபரிசன் இயக்குறாரு, சங்கீதாவை திமுக குடும்பம் இயக்குது அப்படின்னு திமுக தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள், தாவேக்காவோட நிர்வாகிகள், தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரிசு எழுத ஆரம்பிக்கிறான்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதனால தான் இது தவறான கூட்டம்னு சொல்றோம். அதனால தான் இந்த காணொலியே நான் பேசவே கூட நினைச்சேன். ஒரு பெர்சனல பேசுவது சத்தியமா அதுல உடன்பாடே கிடையாது. ஆனா நம்ம தாவேக்கா வைத்து வீடியோ போட்டா திமுக ஒரு வீடியோக்கு 2 லட்சம் சொல்றது, திமுக தான் இயக்குது, பெண் டீம் மாசம் பணம் கொடுக்குன்னு சொல்லுது. அதே போல இன்னைக்கு சங்கீதா அவர்கள் விஜயனுடைய மனைவி, விஜய் திருமணம் செய்து 25 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒருத்தங்க, சொல்ல போனா ஒரு ஈழத்து மகள், அவள் ஈழத்து தேவதை, அவளை நீ கேள்வி கேட்டு கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி சமூக வலைதளங்கள்ல எல்லா கமெண்ட்டையும் படிச்சு பார்க்குற. ஒரு 2 மணி நேரம் படிச்சு பார்த்தா முழுக்க கடைசி ஆயுதம் ஏவப்பட்டுச்சு, கடைசி அம்பு ஏவப்பட்டுச்சு, கடைசி ஆயுதத்தை ஏவிட்டாங்க, இது பின்னணியில திமுக இருக்கு, பின்னணியில சபரிசன் இருக்காரு, பின்னணியில பெண் டீம் இருக்கு, பின்னணியில அது இருக்கு இது இருக்கு. ஒரு பெண்ணு நான் 5 வருஷமா மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன், நான் உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கேன் என்று விவாகரத்து கேட்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் பிரச்சனை இல்ல, திமுக இயக்குற அளவுக்குத்தான் விஜய் தன் குடும்பத்தை நடத்தினாரா? பெண் டீம் இயக்குற அளவுக்கு தான் விஜய் தன் குடும்பத்தை நடத்தினாரா? சபரீசன் இயக்குற அளவுக்கு தான் விஜய் தன் குடும்பத்தை நடத்தினாரா? அந்த வீட்டுக்குள்ள 4 வருஷமா நான் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க இல்ல, அவங்க மகள் இல்ல, அவங்க மகன் இல்ல, அவங்க அப்பா அம்மாவும் இல்ல, யாருமே இல்லாம தனிமையில ஒருத்தர் இருக்காரு. அவர் உள்ள என்ன இருக்குன்னு தனிமையில ஒருத்தர் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வீட்டுல குடும்பத்துக்குரிய மனைவி, மகள், பிள்ளை யாருக்கையுமே காப்பாத்தாம நான் தமிழ்நாட்டை காப்பாத்துவேன்னு சொல்றது எந்த மாதிரியான அரசியல்?